ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் 13 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறேன். நான் 8000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி நான் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 50லேருந்து 75 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். நான் 10K சம்பாதிக்கும் போதும் சேவிங்ஸ்ன்றது கிடையாது. ஒரு 1 lakh சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே ஒரு சேவிங்ஸ்ன்றதே கிடையாது. இருக்கிறதுலேயே பெஸ்ட் சேவிங் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த 40 வருஷம் கழிச்சு உங்களோட டோட்டல் கார்பஸ் ஃபண்ட் 4 கோடி ரூபாய் இருக்கும். ஓகே, இதை நம்ப முடியுதா உங்களால்? முடியும். இப்போ கோல்டை என்ன கேட்டிங்கன்னா ஜுவல்லரியாக வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் ஏன் ஜுவல்லரியாக வாங்காதீங்கன்னா, நானும் ஒரு ஜுவல்லரி பிராண்ட் வச்சுருக்கேன். நான் காயினா வாங்கினேன் அப்படின்னா என்னால் போட முடியாது. 100 கிராமோட வேல்யூ 115 கிராம் ஆகணும்னா இப்போ இருக்கிற சினாரியோக்கு 2-3 வருஷத்தில் ஆகிடும். பட் நீங்கள் பேசிக் கால்குலேஷன் எடுத்திங்கன்னா 5 வருஷம் ஆகிடும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றின புரிதல் மக்களுக்குள்ள நிறைய இல்லை. நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு கொலாட்ரலே இல்லாமல் உங்களுக்கு லோனும் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2.5 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் காசே இல்லாமல் இருந்திருக்கீங்களா? சூப்பர் கொஸ்டினுங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், ஒரு காசே இல்லை, ஒரு டெக்னாலஜியே இல்லைன்னா யாரும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம கூட பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட் தினேஷ் தான் இருக்காரு. ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இப்போது எனக்கு இருக்க பெரிய கொஷின் என்ன அப்படின்னா, நான் 10K சம்பாதிக்கும் போதும் ஒரு சேவிங்ஸ்ன்றது கிடையாது. இப்போது என்னை விட அதிகமாக ஒரு 1 lakh சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே ஒரு சேவிங்ஸ்ன்றதே கிடையாது. இந்த சேவ் பண்ணுறது நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது? 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, உங்களோட சேவிங்ஸ் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 25% ஆஃப் தி அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறதுல கண்டிப்பாக சேவ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிறதுலே பெஸ்ட்டு சேவிங் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டு. ஏன்னா அது ஃபிசிக்கலாக நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, 20 to 25% க்ரோத் கிடைக்குது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. அதே ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஒரு லாங் ரனில் இன்றைக்கி நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5,000 ருபீஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா, அந்த 5,000 ருபீஸ் நீங்கள் அடுத்த 40 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 24 லட்ச ரூபா வரும். ஆனால் அந்த 40 வருஷம் கழிச்சு உங்களோட டோட்டல் கார்பஸ் ஃபண்ட் 4 கோடி ரூபாய் இருக்கும். ஓகே, இதை நம்ப முடியுதா உங்களால்? நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எவ்ரி மந்த் 5,000 ரூபா, விச் இஸ் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய், 40 வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 40 வருஷம் கழிச்சு அந்த 24 லட்ச ரூபாய் 4 கோடி இருக்கும். இதை நான் சொல்கிறது லாஸ்ட் 40 years 50 years ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் அடுத்த 40 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த ஃபண்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட ஜாஸ்தி கிடைக்கும். நான் ரொம்ப பேசிக்காக ஒரு 8 to 10% ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு போட்டு உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு 1000 ரூபா சேவ் பண்ணாலோ இல்லை 2000 ரூபா சேவ் பண்ணாலோ இல்லை ஒரு 5000 ரூபா சேவ் பண்ண நினச்சிங்கன்னா கூட அந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டா? அதை விட பெஸ்ட்டான சேவிங்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்லை கோல்டுன்னு சொன்னீங்க இல்லையா, நான் கோல்டு பாண்டாக வாங்கி பண்ணுறதுல எனக்கு பெனிஃபிட் இருக்கா? இல்லை கோல்டு காயினாக வாங்கலாமா? இல்லை எனக்கு நான் காயினாக வாங்கினேன் அப்படின்னா என்னால் போட முடியாது, நான் வாங்கி வேணா பீரோவில் பத்திரமா வச்சுக்க தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். சூப்பர். இப்போ கோல்டை என்ன கேட்டிங்கன்னா ஜுவல்லரியாக வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் ஏன் ஜுவல்லரியாக வாங்காதீங்கன்னா, நானும் ஒரு ஜுவல்லரி பிராண்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் அது ஜுவல்லரி பிராண்டை நான் வச்சுருக்கேன்னா கூட நான் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, என்னோட சஜஷன் நீங்கள் கோல்டை காயினாக தான் வாங்கணும். ஏன்னா ஒரு கோல்டை இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 15% 20% வேஸ்டேஜ் எங்களுக்கு செலவாகுது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு 100 கிராம் ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா ஒரு 15% நீங்கள் 15 கிராம் கோல்டு வேஸ்டேஜாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த ஜுவல்லரி உங்களால் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த 15 கிராம்ஸ் எப்போ அப்ரிஷியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 5 வருஷம் ஆகிடும் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு. 100 கிராமோட வேல்யூ 115 கிராமாக ஆகணும்னா இப்போ இருக்கிற சினாரியோக்கு 2-3 வருஷத்தில் ஆகிடும். பட் நீங்கள் பேசிக் கால்குலேஷன் எடுத்திங்கன்னா 5 வருஷம் ஆகிடும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான யூஸே இருக்காது. பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு வாங்குறேன்னா, காயின் வாங்குறதோ இல்லை 24 கேரட் பார் வாங்குறதோ தான் அட்வைசபிளான ஆப்ஷன். நீங்கள் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அது ஒரு அட்வைசபிள் ஆப்ஷன் கிடையாது. பட் நான் என்ஜாயும் பண்ணோம், அதே டைமில் நான் சேவும் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு ஜுவல்லரி வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதை பற்றின புரிதல் மக்களுக்குள்ள நிறைய இல்லை. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இப்போ சொன்னீங்கன்னா. எல்லா பிஸ்னஸுக்கும் அப் டு 10 lakhs வரைக்கும் நரேந்திர மோடி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காரு. ஏன்னா 25% சப்சிடி கொடுக்குறாங்க. விச் இஸ் நீங்கள் 10 லட்ச ரூபாய் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு கொலாட்ரலே இல்லாமல் உங்களுக்கு லோனும் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2.5 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது.
எல்லா ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா கொலாட்ரலே இல்லாமல் உங்களுக்கு 10 lakhs லோன் வந்து ஈஸியாக கிடைக்குது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன ஸ்கீம் அவைலபிள் இருக்குது, அதில் எந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்குது, இதில் எது நல்லா இருக்கும் அப்படின்றது உள்ளே சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து தனியாக ஸ்டெப் எடுத்து எஜுகேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் காசே இல்லாமல் இருந்திருக்கீங்களா? சூப்பர் கொஸ்டினுங்க. நான் ரீசெண்டாக வந்து என்ன பண்ணேன்னா என் ஃபோன் 2மே சார்ஜ் போட்டு ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். நான் வந்து டைமண்ட் ஜுவல்லரி ஷோரூம் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த டைமண்ட் ஜுவல்லரி ஷோரூம்லேருந்து ஒரு 1/2 kilometerல ஒரு வண்டி ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போனேன். நான் 2 ஃபோனையும் சார்ஜ் போட்டு போயிட்டேன். எனக்கு வந்து 2 ஃபோனுமே இல்லை. திடீர்னு அங்கே போய் நிற்கும் போது தான் தெரியுது 2 ஃபோனுமே இல்லைன்னு. நான் வந்து ஆனால் டீ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி டீ குடிச்சிட்டேன். இப்போது எப்படி பணம் கட்டுறது? எனக்கு அந்த டைமில் தான் தோணுச்சு, அப்போ டெக்னாலஜி இல்லை, கூகுள் பே இல்லை அப்படின்னா ஒரு டீ கடைக்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டான். கரெக்டுங்களா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டீ கடைக்காரர்கிட்ட சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி வந்து நான் டைமண்ட் ஜுவல்லரி ஷோரூம் வச்சுருக்கேன்னா நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி. அவர் வந்து ஆக்சுவலாக என்னை டெய்லி பார்க்குறாரு. அதனால் சார் உங்களை பற்றி தெரியாது சார், நீங்கள் போங்க சார், நாளைக்கு வரும்போது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். பட் தெரியாத ஊரில் போயிட்டு நீங்கள் இதே மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீ அம்பானியாக இருந்தாலும் 25 ரூபா கூட இல்லாத நாய் உனக்குலாம் எதுக்குடா இந்த டீ அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபிசிக்கலாக கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், ஒரு காசே இல்லை, ஒரு டெக்னாலஜியே இல்லைன்னா யாரும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை யாரும் ரெக்கக்னைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அது அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீ குடிக்கும் போது தான் நான் நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஓ, அப்போனா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஃபோன் இல்லைனா கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத, அந்த ஃபோனோட இம்பார்ட்டன்ஸு, டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸு தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் அதுலேருந்து எப்படி நீ டிட்டாச்சாக இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 மணி நேரம் ஃபோன் டச் பண்ணுறது இல்லைங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஓகே. ஃபோன் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஃபோனை ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு நான் பாட்டிக்கு என் வேலையை பார்ப்பேன். அந்த ஃபோன் கால் யார் பண்ணாலோ யார் பண்ணலனாலோ அந்த கால் ஒரு எமர்ஜென்சி காலாக இருந்தால் கூட அந்த காலை நான் டீவியேட் பண்ணி விட்ருவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோன்லேருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாமே டிபெண்ட் ஃபோன் மேலே ஆகிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையே ஃபோனுன்னு மாறிடக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒர்க்கிங் டைம்லேயே நான் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோனை தொடுறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நான் ஃபோனை அட்டென்ட் பண்ணுறது இல்லை. உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி பற்றி சொல்லுங்கள். நான் 2008 வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 10,000 ரூபாய் காசு சேவ் பண்ணி வச்சுருந்தேன், எங்கள் அப்பா கொடுத்த காசு. அதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு 2013 எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. குறைஞ்சது நான் அந்த டைம்லேயே நான் ஒரு 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன இதே மாதிரி அந்த டீ குடிக்கிற சினாரியோ மாதிரி அன்றைக்கும் என்கிட்ட காசே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணது நான். ஸோ நான் 2014 வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, போயிட்டு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுங்க டேடி, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு 50,000 காசு கொடுத்தாரு. நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போ இந்த அர்பன் கிளாப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதில் நிறைய ஹேண்டிமேன் சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க. இதே மாதிரி எங்கள் வெள்ளூரில் நான் வந்து பிராவியோ சர்வீசஸ்னு ஒரு பிராண்ட் ஆரம்பித்தேன். அந்த பிராண்ட் ஆரம்பித்து இந்த மாதிரி இந்த டோர் டு டோர் வந்து இந்த ஹேண்டிமேன் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கள் அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீ பண்ணுற பிஸ்னஸ் வந்து எனக்கு பிடிக்கலப்பா, ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்குது, அதனால் எனக்கு அது பிடிக்கல, நீ இந்த பிஸ்னஸை பண்ணாத, நீ ஆடிட்டிங் கற்றுக்கிறியான்னு கேட்டார். சரி ரெடி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னேன். எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, அப்பா நீ வந்து ஒரு ஃப்ரெஷரு, அதனால் உனக்கு ஒரு 8,000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸில் 30,000 40,000 சம்பாதிச்சுன்னு இருக்கிறேன், நீங்கள் 8,000 சம்பளம் கொடுக்குறேன்றீங்க, எனக்கு ஒரு 25,000 காசு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், இங்கே பாரு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கே நான் 20,000 தான் சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு எப்படிப்பா நான் 25,000 சம்பளம் கொடுக்க முடியும்னு. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபும் நானும் ஒன்றும் கிடையாது இல்லை ரெடி, நான் உங்கள் பையன் தானே அப்படின்னு. இந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஸ்டாஃப் தான், புரியுதுங்களா, அதனால் உனக்கு 8,000 தான் சம்பளம் கொடுக்க முடியும். நீ என் பையன்றதுனால தான் பேசிக் சேலரி 6,000 ரூபாயிலேருந்து உனக்கு 2,000 சேர்த்து 8,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. இதுவே நீ பேசிக் ஸ்டாஃபாக என்கிட்ட வந்து சேர்ந்துருந்தேன்னா உனக்கு 6,000 ரூபாய் கூட கொடுத்துருக்க மாட்டேன், 4,000 தான் சம்பளம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட அட்வைஸ் பண்ணார். ஒரு 4-5 மாதம் கழித்து எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, என்னப்பா நல்லா டெவலப் ஆகிட்டியா அப்படி இப்படின்னு கேட்டார். ஆயிட்டம்பா அப்படின்னாரு. அப்போது ஒரு 4 மாதம் கழிச்சு கூப்பிட்டு உனக்கு நான் கொடுக்குற சம்பளம் 10 தான் கேட்டார். இல்லை 10 அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், அந்த 8,000 சம்பளத்தை 20,000 ரூபாய் மாற்றிட்டார். 20,000 மாற்றிட்டாரு. நான் கேட்டேன், ஏன் 20,000 மாற்றினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சூப்பராக கற்றுக்கிற, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற, அதனால் உனக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு என்ன பண்ணார்,
நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ தான் அந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு சரிங்களா. அப்போ வந்து என்ன சொன்னார், இனிமேல் வந்து உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துட்டு இருக்க, அந்த மொத்த டிபார்ட்மெண்ட் நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. இல்லைனா உனக்கு சம்பளம் வந்து 20,000 30,000 மாற்றி கொடுக்குறேன், உனக்கு எது வேணும்னு கேட்டார் எங்கள் அப்பா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு எனக்கு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமே வந்து அப்போ 10 கேஸ் தான் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 கேஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீஸ் வந்து அப்போ வராது, ஏன்னா அது ஆனுவலி கொடுக்குற ஃபீஸ், அது அடுத்த வருஷம் தான் அந்த காசு வரும். இந்த 10 கேஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் வரும் மாதம். இப்போது எங்கள் அப்பா எனக்கு என்ன புரிய வைக்கிறாரு, உனக்கு 30,000 வேணுமா 5,000 வேணுமான்னு கேட்குறாரு. இப்போது நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 5,000 வேணும் கற்றுக்கணும், நான் அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன். 5,000 வேணும்னு பண்ண ஆரம்பிச்சிருங்க. நானும் அதே தான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, பரவாயில்ல எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்குது, நானே தனியாக வந்து எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாரு, அதுக்கு நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்ற அந்த பொறுப்பு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக 30,000 வாங்கினேன். நான் திருப்பி 5,000 வந்துட்டேன் சரிங்களா. ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணார், ஒரு 4 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. எது கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நான் அந்த ஆடிட்டிங் பண்ணேன் பார்த்தீங்களா, ஒரு 10 கிளைண்ட்டு, அதோட ஃபீஸ் ஒரு 4 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு 4 லட்ச ரூபாய் ஒரே நாள் சம்பாரிச்சது அன்றைக்கி மட்டும்தான். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஆடிட்டிங்கில் வர எல்லா காசெல்லாம் சேர்த்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் 13 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறேன் நான். அவ்வளோதாங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி. இப்போ எவ்வளோ இன்கம் வருது? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆவரேஜாக ஒரு 50 75 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேங்க. நான் 8,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி நான் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 50 75 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேங்க. சூப்பர் சூப்பர்.